ஒரு பக்தர் 1908 தான் அந்த பக்தர் ஷிரடி சேத்திரத்துக்கு வரார். பாபாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட கூடிய ஒரு பக்தர். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையே வேற. அப்போ வயசு அவருக்கு 20 வயசு. காசிநாத், கிருஷ்ணாஜி காசிநாத் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பேர். அவருக்கு செல்லமா குசபாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர், திருநாமம். ரொம்ப நல்ல டெப்தான லீல, கேளுங்க. அவருக்கு ஒரு ஆசை, ஆத்மீகத்தில் நல்லா முன்னேறணும்னு. 2 விதமான முன்னேற்றங்கள் உண்டு. ஒன்று தப்பான பாதையில் ஒரு முன்னேற்றம், நல்ல பாதையில் ஒரு முன்னேற்றம். தப்பான பாதையில்னா தாந்திரிகம், மாந்திரிகம், அந்த ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் வச்சு ஒருத்தனை பிடிக்கலையா அவனை ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். இன்னொன்று என்னென்னா உட்கார்ந்த இடத்துலேருந்து திருடுறது, அந்த மாதிரிலாம் விஷயம். இன்னொன்று என்னென்னா இது எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ஒரே நேர்கோட்டு பாதையில் பகவானை அடையிறது, அவனுடைய திருவடியை கண்டு ரசிக்கிறது, அந்த சுவாமியுடைய ஆனந்தத்தில் மூழ்கி ஆனந்த வடிவனான அந்த சுவாமி கூட அப்படியே ஆனந்தமாக லயமாயிடுறது. இது ஒரு முன்னேற்றம். இதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் இவர் 2வது ரகம். அதாவது தாந்திரிகம், மாந்திரிகம், அது இது நிறைய கற்றுக்கணுங்கிறது இவருடைய ஒரு பெரியதான ஆசை. அவருக்கு ஒரு குரு, தத்த மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை அவர் எப்படியோ கண்டறிந்து ஏதோ குரு பக்தி செய்து டார்ச்சர் பண்ணியிருக்கார். பயங்கரமான டார்ச்சர். எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க, தாந்திரிகம், மந்திரிகம், இந்த மாதிரி நிறையா பில்லி சுனியம் வைக்கிறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய கற்றுன்ருக்கார். அவரை எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாததுக்காக குருக்கிட்டேருந்து ஒரு இரும்பு வளையத்தை கையில் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்திருக்கார். ஏன்னா ஏதாவது எடுக்கும் பொழுது நம்மளை அட்டாக் பண்ணிட போகுது ஏதாவது துர்தேவதை. அதனால் தன்னை காவந்து பண்ணிக்கிறதுக்காக இரும்பு வளையம்லாம் போட்டிருக்கார். உட்கார்ந்த இடத்துல ஏதோ ஒரு கடையிலேருந்து இனிப்பு பலகாரத்தை வர வச்சு அதை ஜனங்களுக்கு கொடுத்து பேரும் புகழையும் சம்பாதிச்சார். இதை பார்த்த தத்த மகாராஜுக்கு குருவுடைய திருவடி எதுக்குங்கிறதே தெரியாமல் இந்த பிள்ளையாண்டா இருக்கானே, இவனுக்கு உண்மையை உணர்த்தணுன்றதுக்காக ஒரு லீலை பண்ணார். என்னன்னா, அப்போ வயசு அந்த குசபாவுக்கு 22 வயசு. 22 வயசில் அவருக்கு ஆத்மீகத்தில் முன்னேறணுன்ற உண்மைத்தன்மை இருக்குது. ஆனால் தப்பான மார்க்கத்தை அவர் கையில் எடுத்துட்டார். அதை உடைச்சி அவரை நேர்மையான பார்வையாக்கிறதுக்கு தான் பாபா கிட்ட அவர் வர போகிறார். அப்போ தத்த மகாராஜ், நான் இதுக்கப்புறம் எனக்கு எந்த சிஷ்ய பந்தமும் வேண்டாம்ப்பா, நான் இமயமலை போகிறேன் அப்படின்ன பிறகு குரு மேலே கொண்ட அபிமானம் குசபாவ் கண் கலங்கி, நான் உங்களை டெல்லி வரைக்கும் விட்டுடுறேன், தயவு பண்ணி நான் உங்க கூட வரேன்னு சொல்லி டெல்லி வரைக்கும் போயிருக்கார் குசபாவ் தத்த மகாராஜ் கூட. டெல்லியை டச் பண்ணதுக்கப்புறம் தத்த மகாராஜ் சொன்னார், என்னுடைய சகோதரன், என்னுடைய இளைய சகோதரர் வந்து ஷிரடியில் இருக்கார், அவரு தான் உனக்கு குரு, நீ அவர்கிட்ட போய்க்கோ, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அவர் பார்த்துப்பார் அப்படின்ன பிறகு, ஓ அப்படியான்னு சொல்லி 1908 ஷிரடிக்கு முத வரார். அவர் நினச்சிட்டாராம், இந்த தத்த மகாராஜ்கிட்டேருந்து நிறையா அது இதுன்னு கற்றுக்கிட்டோம், சாய்பாபா அதுக்கு மேலானவர் போல் இருக்கு, இவர்கிட்ட இன்னும் நல்லா கற்றுக்கலான்ற மாதிரி எண்ணத்தோடு வந்திருக்கார் பாவம். அப்படி வரும் பொழுது துவாரகாமை கிட்ட வரும் பொழுதே பாபா பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமாக திட்டு, அடிவதை தான் விழலை குசபாவுக்கு. உண்மைத்தன்மையோட தான் குருக்கு சேவை செஞ்சார். ஆனால் அதனுடைய பலனை தப்பான பாதையில் அவர் பயன்படுத்தி இருந்திருக்கார். அது பாபாவுக்கு தெரியும் அந்தராத்மாவால். பாபா சொன்னார், உன் கையில் இருக்கக்கூடிய இரும்பு வளையத்தை உடைச்சி எறி. 2வது, இந்த பேட்டாவை எங்கேயோந்தோ வர வச்சு மக்களுக்கு கொடுத்து அதனால் பேயர் புகழை தேடிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. 2த்தையும் நிப்பாட்டிட்டு இந்த துவாரகாமை படிக்கட்டில் நீ ஏறுன்னு பாபா சொன்னார். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், பாபா எந்த ஒரு மந்திர தந்திரம் படித்தவன் எவனா இருந்தாலும் படிக்கட்ட துவாரகாமாயை மிரிக்க விட மாட்டாருன்னு பாபா சொன்னார் இல்லையா. அதை இந்த குசபாவ மேலே கருணை காட்டி அந்த இரும்பு வளையத்தை தூக்கி ஏறி பால் பேட்டாவை திருடி மக்களுக்கு கொடுத்ததை பேர் புகழ் சம்பாத்தியத்தை அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நீ இந்த துவாரகாமாயை மிரின்னார். பாருங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தார். எனக்கு குரு யார்? தத்த மகாராஜ். அவர் சொல்லி நம்ம இங்கே வந்திருக்கோம், அதனால அந்த குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால நம்ம தூக்கி விட்டேஞ்சிருவோம்னு சொல்லி இரும்பு வளையத்தை தூக்கி போட்டார். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார். ஏதோ குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குன்றத போல
என்னடா இது, கற்றுக்கிட்ட கலையெல்லாம் இந்த ஆள்கிட்ட வந்து நமக்கு முறியடிஞ்சிரும் போல் இருக்கே அப்படின்னு நினச்சி பாபாவை ஏதோ விதமாக நினச்சிட்டு துவாரகமை படிக்கட்டு ஏறிட்டார். பாபா அவருக்கு தாசபோதம்னு சொல்லக்கூடிய ராமதாசர், சமர்த்த ராமதாசரால் எழுதப்பட்ட தாசபோதம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாராயண நூலை கொடுத்து அந்த மூலையில் உட்காந்து நீ படி அப்படின்றார். படித்தார். படிக்க 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 அந்த லீலைகளை கேட்க 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 தாசபோதத்தை பாராயணம் பண்ண 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 அவர் அறியாமலேயே உள்ளுக்குள்ளே சுத்தமாகிட்டே இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளே சுத்தமாக சுத்தமாக ஒரு மேல்நிலைக்கு பாபா அவருக்கு கிருபை பண்ணார். அப்புறம் என்ன அப்படின்னா, நீ ராமகிருஷ்ணிகிட்ட போ அப்படின்னார் ராதாகிருஷ்ணமய அம்மாட்ட. அங்கே போனால் அம்மா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கிளாஸா? ஏகநாத் மகாராஜை பற்றி ஒரு கிளாஸ், ஒரு லீலை. சந்த் ஏகநாத் மகாராஜ் ஒரு 15-16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மகான். அந்த உயர்ந்தோங்கி விளங்கக்கூடிய மகான் அவருடைய குரு ஜனார்த்தன சுவாமி. மற்ற சீடர்கள் எல்லாம் ஜனார்த்தன சுவாமி கிட்ட அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும், வில்வத்தை கற்றுக்கணும், குஸ்தி கற்றுக்கணும், வேதம் கற்றுக்கணும், உபனிஷத் கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் ஏகநாதர் மட்டும் உங்கள் திருவடிக்கு சேவை செய்கிற பாக்கியம் எனக்கு வேணும் சுவாமின்னு சொல்லி அந்த திருவடி சேவை மட்டுமே. ஜனார்த்தன சுவாமி குரு எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடியே போகிறது. அந்த குரு வந்து எச்சு துப்புன்னு நினச்சா உடனே ஜாடி எடுத்துகிட்டு போய் குருதேவா இதில் துப்புங்கன்னு சொல்கிறது. சுவாமி சயனம் படுத்திருக்கும் பொழுது அந்த பெட்டை சுத்தப்படுத்தி அவர் விசிறி விடுறது, அவருக்கு ஆகாரம் எடுத்து வைக்கிறது. அந்த அவருடைய ஜனார்த்தன சுவாமியினுடைய இஷ்ட தேவதை தத்தாத்திரேயர் சுவாமி. அந்த தத்தாத்திரேயருக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லா பூஜா திரவியங்களையும் ஏகநாதர் எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு விதமான சேவையை கண்ட ஜனார்த்தன சுவாமிக்கு ஒரு ஆசை வந்துட்டு, என்ன அப்படின்னா, இவனுக்கு விட்டல்னா பாண்டரங்கனையும் தத்தாத்திரேயரையும் தரிசனம் பண்ணி வைக்கணுன்ற ஆசை வந்திருக்கு. அதுக்காக ஒரு சோதனை. என்ன சோதனையா? ஜனார்த்தன சுவாமி முன்னாடி போறார், பின்னாடி ஏகநாதர் வரார். திடீர்னு ஜனார்த்தன சுவாமி வாமிட் எடுத்துட்டார். ஏகநாதர் அந்த வாமிட்டை அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சார், கையாலே அள்ளினார். நம்மளாம் வந்து முகம் சுளிப்போம். ஒரு உண்மையான சீடன் குருநாதருடைய அமிர்தமயமான சொரூபம் பரபிரம்மத்துக்கு உரியதானது. அந்த பரபிரம்மத்தினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய குருநாதருடைய வாக்குகள் எல்லாமே பரமசத்தியமானது. குருநாதருடைய அபிஷேகம் பண்ண தீர்த்தம் நம்மளுடைய முப்பிணிகளையும் போக்கி நமக்கு மோட்சத்தை கொடுக்குங்கிற தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாமே ஏகநாதருக்கு தெரிஞ்சதுனால குருவுடைய வாயிலேந்து வந்த வாந்திக்கு கூட ஒரு மகத்துவம் இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு கையில் பிடிச்சுட்டு இருக்கார். ஜனார்த்தன சுவாமி சொன்னார், ஏகநாதா நீ என்ன பண்ணுற, யார் காலும் படாத இடத்துல போய் நீ இதை புதைச்சிட்டு வாடன்னார். யார் கால் படக்கூடாதுன்னார். பார்த்தார் ஏகநாதர், கொஞ்சம் தூரம் தள்ளி போனார் பாருங்க. சுற்றி முற்றி பார்த்தார், யாரும் இல்லை, எங்கேயும் புதைக்கல, குடிச்சிட்டார். அந்த வாந்திய ஏகநாதர் அப்படியே குடிச்சிட்டார். குருவுடைய பிரசாதமாக பாவிச்சு குடிச்சிட்டார். குடிச்சதை அறிந்து கொண்ட அந்தர்ஞானத்தினால் அறிந்து கொண்ட ஜனார்த்தன சுவாமியுடைய புன்னகை ரொம்ப பூத்தது. உடனே ஏகநாதரை கூப்பிட்டார், ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். பாண்டரங்கனை பிரத்யட்சமாக தரிசனம் பண்ண வச்சார். விட்டலனை, அதாவது பாண்டரங்கனை தரிசனம் பண்ண வச்ச கையோட தத்தாத்திரேய சுவாமியை முதல்ல தரிசனம் பண்ண வச்சார். அப்புறம் விட்டலனை தரிசனம் பண்ண வச்சார். அப்பையும் ஒரு ட்விஸ்ட் பாருங்க, ஜனார்த்தன சுவாமி சாட்சாத் தத்தாத்திரேயரைய பிரத்யட்சமா இன்னைக்கு நானும் நீங்களும் பார்த்துக்கிறோமே, அதை போல தத்தாத்திரேயரை நேரடியாக தரிசனம் பண்ண வச்சார். ஆனால் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லைங்க ஏகநாதருக்கு. இப்போ நம்ம முன்னாடி பாபா சாட்சாத்காரமாக தரிசனம் கொடுத்தா நம்ம எவ்வளோ ஆனந்தப்படுவோம். ஆனால் அந்த ஆனந்தம் அவருக்கு இல்லை. என்னடா ஏகநாதா, என்னுடைய இஷ்ட தெய்வம் தத்தாத்திரேயரை உனக்கு தரிசனம் பண்ண வச்ச, சந்தோஷம் இல்லையான்னு கேட்டதுக்கு ஏகநாதர் சொன்னாராம், குரு பக்தியை பாருங்க, தேவா குருதேவா உங்கள் இஷ்ட தெய்வம் தத்தாத்திரேயர், நீங்கள் கூப்பிட்டீங்க, அவர் வந்தார், தரிசனம் கொடுத்தார், கிருபை பண்ணார், மறைஞ்சு போயிட்டார். ஆனால் என்னுடைய சுவாமி என்னைக்கும் மறையாது. தோ நிற்கிது பார்த்தீங்களா, இந்த மூர்த்தி என்னைக்குமே அழியாது. நான் இந்த உங்களுடைய சொரூபத்துக்கு என்னால் முடிஞ்ச சேவையெல்லாம் செய்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கேன். நீங்கள் வந்து மறைஞ்சு காணா போயிட மாட்டீங்களே, நீங்கள் எப்பொழுது பிரத்யட்சமாக இருக்கிறதுனால நீங்கள் தான் சுவாமி எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் எனக்கு தத்தாத்திரேயர்
எல்லா தெய்வமும் நீங்கள் தான், எல்லா சேத்திரங்களும் நீங்கள் தான், எல்லா குருமார்களும் நீங்கள் தான், எல்லா ரிஷிகளும் நீங்கள் தான், சர்வமும் நீங்கள் தான். பாபா எப்படி அவருடைய குருநாதரை பாவிச்சாரோ அதை போல ஏகநாதர் அவருடைய குரு ஜனார்த்தன சுவாமியை பாவிச்சிருக்கார். அப்படிப்பட்ட பக்தி, அப்படிப்பட்ட ஒரு லீலை. இந்த லீலையை ராதாகிருஷ்ணயம்மா குசபாவுக்கு சொல்ல அப்சர்வ் பண்ணார் குசபாவ். ராதாகிருஷ்ணயம்மாவுக்கு தெரியும், லீலை சொன்ன மறாவது நாள் துவாரகா மாயில பாபா ஒரு லீலை பண்ண போகிறத ராதாகிருஷ்ணயம்மாவுக்கு நல்லா தெரியும். அதை தெரிந்து கொண்டு தான் இந்த குசபாவுக்கு இந்த மாதிரி ஒரு உபதேசம் சூக்ஷ்மமாக, அந்த சூக்ஷ்மமான உபதேசத்தை கதையை நல்லா உள்வாங்கி கொண்டார். மறாவது நாள் துவாரகா மாய்க்கு குசபாவ் போனார். அன்னைக்கு ஏகாதசி. பாபா கிட்ட பார்த்து பாபா சொன்னார், குசபாவ் சாப்பிட்டியா நீ அப்படின்னாங்க. பாபா இன்னைக்கு ஏகாதசி நான் சாப்பிடலை, கந்த மூலம்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கோட வேற சாப்பிட்றதா வழக்கம், அதனால நான் சாப்பிட்டேன் பாபா அப்படின்னார். பாபா சொன்னார், சரி நீ என்ன இன்னைக்கு என்ன பண்ண, இந்த வெங்காயத்தை சாப்பிடுனார். உடனே ஏகநாதருடைய ஞாபகம் வந்துச்சு குசபாவுக்கு. குருதேவா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் பாபான்னாரு. பாபா என்ன பண்ணாரு, ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி பாபா ஒரு பாதி வெங்காயம் சாப்பிட்டாரு. நான் சாப்பிட்டல, இப்போ நீயும் சாப்பிடுனாரு. உடனே குசபாவும் மீதியை சாப்பிட்டார். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பாபா சாப்பிட்டு முடிச்ச கையோட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறார். பாருங்க, ஏகாதசி அதுவுமா இந்த ஆள் வந்து வெங்காயம் சாப்பிட்றாப்புல அப்படின்னு பாபா எல்லாட்டையும் சொல்லி கண்ணா அப்புறம் சிரிக்கிறார். உடனே குசபாவை சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாபா யாரும் மக்களே நம்பாதீங்க, பாபா தான் சாப்பிட்டார், பாபா வந்து சாப்பிட சொன்னார், நான் சாப்பிட்டேன், வேணா பாபாவையே கேளுங்கன்ன பிறகு நான் வெங்காயம்லாம் சாப்பிடல அப்படின்ன பிறகு நீ ஏன் போய் சொல்கிற அப்படின்னு குசபாவை கேட்குறார். பாபாவை பார்த்து குசபாவை சொல்கிறாரு, பாபா நீங்கள் தானே வெங்காயம் சாப்பிட சொன்னீங்க, அதனால தானே பாபா நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பிறகு உண்மை எது பொய்யுதுன்னு இப்போ பார்த்துருவோமான்னார் பாபா. அடுத்த நிமிஷம் பாபா வாந்தி எடுத்தாருங்க. பாபா அப்படியே வாமிட்டு எடுத்தார். பார்த்தா வெங்காயம் இல்லைங்க, சக்கரவள்ளி கிழங்கு. ஆனால் வாஸ்தவத்தில் உண்மை என்ன நடந்துச்சு, வெங்காயத்தை கட் பண்ணி குசபாவும் பாபாவும் சாப்பிட்டாங்க. வாமிட்டா என்ன வந்துச்சு, சக்கரவள்ளி கிழங்கு வந்திருக்கு. கடைசியில் குசபாவ் ஏமாந்தார். உடனே அவருடைய மைண்டுக்கு அப்சர்வ் ஆச்சு, ஏகநாத மகாராஜ் ஜனார்த்தன சுவாமி எப்படி வாந்தி எடுத்து சாப்பிட்டாரோ அது போல சாயினாருடைய வாந்தி எடுத்து குசபாவ் சாப்பிட்டார். பாபாவுடைய வாந்தியை அப்படியே எடுத்து சாப்பிட்டார். பாருங்க, பாபாவுக்கு வந்தது கோவம். யாரை கேட்டு நீ என் வாந்தியை சாப்பிட்ட, எதுக்கு சாப்பிட்ட, என்னத்துக்கு சாப்பிட்டேன்னு பாபா பின்னி பெடல் எடுத்து விட்டார் நம்ம குசபாவை. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டார். குசபாவுடைய ஹிருதயம் பவித்திரமானதை உணர்ந்து கொண்டார். பாபா அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். குசபா மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு, ஜனார்த்தன சுவாமி ஏகநாதருக்கு எப்படி கிருபை பண்ணாரோ அதை போல தரிசனம்லாம் கொடுக்கல. பாபாவுடைய கேட்டகரியே வேற. என்னன்னா, நீ எப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அப்போ உன்னுடைய உள்ளங்கையில் சூடாக இந்த துவாரகா மாயிலேருந்து வரக்கூடிய உதி உன் கையில் வரும். அந்த உதியை வைத்து கொண்டு மக்களுக்கு சேவை பண்ணுனார். மக்களுக்கு நீ சேவை பண்ணு அப்படின்னார். பெரிய வரமாக வாங்கினார் குசபாவ். பாபா கிட்ட பர்மிஷனோட ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புனார். பாபா சொன்னார், போகும்போது நீ ஒத்தாளா போகிற, வரும்போது ரெண்டா வா அப்படின்னார். கல்யாணம் ஆகிட்டு வான்னார் பாபா. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கும் சேவை பண்ணக்கூடிய பாக்கியத்தை குசபாவுக்கு பாபா அருளாசி கொடுத்தார். எவ்வளோ பெரிய லீலையை பாருங்கள்.